بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على அம்மா பாட் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் ரப்பீல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சாந்தியும் சமாதானமும் சிரேஷ்டர்களின் என்பருமானார் அண்ணல் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர் அவர்களை பின்தொடர்ந்தோர் சத்திய சகாபாக்கள் நபிமார்கள் மீதும் தீனுல் சத்திய சன்மார்க்க இஸ்லாம் அது தோன்றிய மண்ணோடு நின்று விடாமல் அந்த மண்ணையும் கவர்ந்து அது அரபிய தீபகற்பத்திலிருந்து கடல் தாண்டி உலகை சூழ்ந்து இந்தியாவில் இஸ்லாம் நமக்கு கிடைப்பதற்காக இஸ்லாத்தை எடுத்து வந்து ஆங்காங்கே பறைசாற்றி உயிர்நீத்த தியாக சுடர்கள் மீதும் நேற்றும் இன்றைய தினமும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அல்லாஹ்வுடைய பேரருளை பெறுவதற்காக அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களாகிய உங்கள் மீதும் என் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் அகன்றதோர் கடலை படைத்து விரிந்ததோர் பூமியை படைத்து 7 வானங்களை துணில்லாது நிறுத்தி 7வது வானத்தில் அர்ஷின் மீது அமைந்திருக்கும் ஏக இறைவன் ரப்பீல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒருவனிடம் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இருகரமேந்தி துஆ செய்தவனாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 19 ஆண்டு கால என்னுடைய தாவா அழைப்பு பணிகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை விட இந்த மேடையிலே எனக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பை கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய நிறுவன தலைவர் தம்பி செங்கீஸ்கான் அவர்கள் எனக்கு இஸ்லாம் துறந்த துறவரம் என்று ஒரு தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆயிரத்தி 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கடல் தாண்டி வந்த இஸ்லாம், நம்மளுடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் கொஞ்சம் வேகமாக வளர்ந்துச்சு. ஒரு காலம் வரை, ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இஸ்லாம் அங்கிருந்து இன்றைக்கு நிலைமை, இஸ்லாம் அந்த மண்ணிலிருந்து எப்படி வந்ததோ அப்படியே தான் இருக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் ஜமாத், அரசியல்வாதிகள், கட்சியை வைத்திருப்பவர்கள், வீட்டுக்கு ஒரு நாட்டாமை வீணான பெரும்பெயர் என்பதை போல் அவனு ஒரு கட்சி வச்சிருக்கிறான். அந்த கட்சியினால் இந்த சமுதாயத்துக்கு சீரழிவு, இந்த தாவா மக்களுக்கு போய் சேராததும் அவனால தான். இயக்கங்கள், கட்சிகள், ஜமாத்துகளெல்லாம் தன்னை வளர்த்துக்கிற சுயநலத்துக்குள்ள வந்துட்டான். இன்னைக்கு நான் ஒரு பெரிய, இன்னைக்கு தமிழகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய பெரிய படையை, ஒரு காலத்தில் 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி என்னோட ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஒரு பெரிய படையே வச்சிருக்கிறான். அவனை போய் கேட்டேன், ஏயா கேஸ் போடுற, ஒரு பில்டிங்காக 2 பேரும் விட்டுரு, அல்லாவுக்காக விட்டுரு. நாங்களாம் எவ்வளோ தியாகம் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம், இஸ்லாத்தில் செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்கு, ஒரு கட்சி அலுவலகத்துக்காக அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகணுமான்னு கேட்டேன். சச்சா, என்ன அவங்க அப்பா மட்டும் காசா? நான் விரல நீட்டி நீ 10 லட்சம் கொடு, நீ 5 லட்சம் கொடுன்னு சொன்னதுனால கொடுத்தான். அவனை சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் விட மாட்டேன். அந்த ஆளுகிட்ட போனேன், ஏய்யா அவன் எப்படி சொல்றான், ஐயா விட்டுரு, எங்களோட தாவா பண்ணிக்குவான். அவன் சொன்னா, என்னுடைய பொதுச் செயலாளரும் பொருளாளரும் அரபிய தீபகற்பத்தை சுத்திக்கிட்டு இருக்கான், கோடிக்கணக்கில் பணத்தை திரட்டி பணம் பாதாளத்தில் பாய், அவனை 2ல் 1 பார்த்துடுறேன்னா. இன்னைக்கு கட்சியெல்லாம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மேடையிலே முஹிப்புல்லா பேசுறான் என்று சொன்னால் அது தம்பி செங்கீஸ்கானுக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது என்னுடைய சொந்த கருத்து.
இதைத்தான் கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தம்பி செங்கிஸ்கான் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தித்தார்கள். இது ஒரு கட்டடத்துக்குள் அவனே என்னமோ இஸ்லாத்தை தான் அப்பமுட்டு சொத்து மாதிரி சும்மா நான் தான் பெரிய, நான் தான் என்னால தான் இஸ்லாம்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை, இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒரு பெரிய பேராவலோடு ஒரு பெரிய முயற்சியோடு இது போன்ற நிகழ்ச்சிகளை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் பின்னால் நாங்களெல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சொல்லப்பட வேண்டிய மார்க்கம், சொல்ல வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் சொல்லவில்லை. அதைத்தான் சமுதாய சிந்தனையாளர், சமுதாய சிந்தனை திருப்பி தம்பி செங்கிஸ்கான் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு பொருளாதாரங்களை செலவு பண்ணி ஐயா இஸ்லாத்தை ஏற்றாரா இல்லையா என்ற ஒரு குறும்படத்தை கூட தயார் பண்ணி வாய் பேசாதவர்களெல்லாம் இங்கே அழைத்து இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு என்ன செலவாகும்? இந்த சத்தியம் பிறருக்கு போய் சேர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாவா அழைப்பாளனாக சொல்கிறேன், நாங்கள் இதைத்தான் விரும்புகிறோம். இந்த அழைப்பு பணி மூலமாகத்தான் இந்த குர்ஆனையும் அருள்மறை குர்ஆனையும் இஸ்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு நாம் எந்த அளவுக்கு ஒரு கட்டடத்துக்குள் இல்லாமல், ஒரு பள்ளிவாசலுக்குள் மட்டும் இல்லாமல், வெளியிலே இறங்கி வந்து வீதியிலே இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி இஸ்லாத்தை பெற மக்களுக்கு சொல்லி, இப்போ இங்கே சொன்னாங்களே இஸ்லாம் என்பது மதமாற்றம் அல்ல, அது மனமாற்றம். எங்களுக்கெல்லாம் மனமாற்றம் வந்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிற போதுதான் மக்களுக்கு இஸ்லாம் போய் சேரும். அதற்குள்ள கூடிய அல்லாஹ் தருவான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு துறவரம் துறந்த இஸ்லாம். அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றி 1500 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் முன்னாலே ஏற்றிருந்த புத்த மதம், அந்த மதத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சியாளர் ஒரு மகான். புத்தர் 3677 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது போன்ற எண்ணற்ற மகான்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள், பல மதங்களை தோற்றுவித்தார்கள், பல சமூக சீர்திருத்த புரட்சிகளை செய்தார்கள், வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கை முற்று பெற்று விட்டது, முடிஞ்சு போச்சு. ஒரு துறவரியாக இருந்து கொண்டு காவிக்குள்ளே ஒளிந்து கொண்டு என்ன சொல்லுகிறது இந்த இஸ்லாம், இந்த முகமது இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வருகிறார், என்ன இருக்கு இந்த குர்ஆனிலே கொஞ்சம் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை கையில தூக்கினோம், எங்களுக்கு யாரும் இஸ்லாத்தை சொல்லலை. தூக்கி இந்த குர்ஆனை திறந்தோம், இதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்குன்னு. அதைத்தான் தலைவர் அவர்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது போன்ற நிகழ்ச்சிகளை வீதியிலே கொண்டு வந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துங்கள். சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. இஸ்லாம் மனதை தொட்டுட்டா கண்டிப்பா அவனை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் குர்ஆனை திறந்தேன், குர்ஆன் என்னை இரவு பகலாக தூங்க விடவில்லை, அது என்னமோ பண்ணிச்சு என்னைய. இந்த 6666 வசனம் 32,26,700 எழுத்துக்கள் என்னை போட்டு குடைஞ்சிச்சு, என் மண்டை அப்படியே போட்டு ஒரு வழியா என் நிம்மதியே போச்சு. அடையடி இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. குர்ஆனை நம்ம 50 ஆண்டு காலம் திறந்து பார்க்காத பெரிய முட்டாள்தனமான ஒரு வேலை. தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இஸ்லாத்தை. நபிகள் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. எல்லா மகானும் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், அவனோடு அது முடிஞ்சு போச்சு. புத்தரும் அந்த மாதிரி தான். ஆனால் நபிகள் பெருமானுடைய வாழ்க்கை இருக்கே, அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நாங்கள் புரட்டி பார்க்கிற போது அது அன்றும் சரி, இன்றும் சரி, அது நாளையும் சரி, அது முற்று பெறவில்லை. அவருடைய வாழ்க்கை இந்த உலகம் முடியும் வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். இல்லை, தவறா சொல்றேன், அதுக்கு மேலேயும் அது தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள், நடுநிலையாளர்கள்
அன்னலாருடைய விரிவுரை வாழ்க்கையை விரிவுரை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலமா பெருமக்கள் எல்லாம். இன்றைக்கு அது முற்றுப்பெறவில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆன்மீகத்தை பற்றி இப்ப சமீபத்தில் நான் அந்த மேடைக்கு ஏறுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் என்னை ஒரு சகோதரர் சந்தித்து கேட்டார், உங்களிடத்தில் தனியாக பேசணும், இல்லை நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். எந்த மேடையில் ஏறினாலும் டென்ஷன், அது எல்லா பேச்சாளருக்கு இருக்கிறது தான். என்ன பேசுறது, என்ன பேசணும்? ஐயா, இந்த மேடை பேச்சு முடிஞ்சு நம்ம 2 பேரும் சந்திப்போம்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். மதங்கள் எல்லாம் துறவரத்தை பற்றி சொல்லியிருக்கு, இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டார். அதைத்தான் ஐயா பேச போறேன். தலைவர் அந்த தலைப்பை தான் எனக்கு வழங்கியிருக்கிறார். துறவரத்தை பற்றி நபிகள் சொன்ன அளவுக்கு எந்த மகான்களும், எந்த தீர்க்கதரிசியும், எந்த மத தலைவர்களும் சொல்லவில்லை. நபிகள் சொன்னார்கள், அவர்கள் வாயை திறந்து பிரச்சாரம் பண்ண அத்தனையுமே ஆன்மீகம்தான். இஸ்லாமியர் பிரச்சாரம் பண்ணினார்கள், அதுவும் ஆன்மீகம்தான். அவர்கள் சொன்னார்கள், உலக ஆசைக்கு அப்பாற்பட்டு எவன் ஆன்மீகவாதியாக வாயை திறக்கிறானோ அது ஆன்மீகம். இன்றைக்கு இருக்கிற நம்ம முஸ்லீம் ஜமாத்து, முஸ்லீம் கட்சி என்னோட வாதம் பண்ணு. அவர்களுக்கு எந்த ஜமாத்தையும் இஸ்லாமி அந்த அரபு மண்ணில் மட்டும் அது தோன்றிச்சது. எத்தனையோ மதங்கள் இந்த மண்ணிலே தோன்றிய மதங்கள் அழிஞ்சு போச்சு, இந்திய மண்ணிலே நிலைகுலைந்து போச்சது. அதில் புத்த மதமும் ஒன்று. இந்தியாவிலே தோன்றிய புத்த மதத்தோட வாடையே இங்கே கிடையாது. எவனாவது வெளிநாட்டில் இருந்து துறவிகள் வந்தால் தான் அவன் ஸ்ரீலங்கா, எல்லாருமே ஸ்ரீலங்காவை துறவினா சொல்கிறான், என்னையும் அப்படி தான் சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம்? 2 காரணங்கள். நபிகள் பெருமான் ஓரிரை கொள்கையை எடுத்து வச்சு அல்லாஹ் ஒருவன் என்று பறைசாட்டும் போது அந்த அல்லாஹ் ஒருவன் என்பதை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, சமத்துவத்தையும் உடன் உரைத்தார்கள், சேர்த்து முழங்கினார்கள். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், உளவுத்துறைகள் ஏதோ ஒரு மேடையை போட்டா போதும், என்னமோ நடக்குதுன்னு நினைக்கிறான். இல்லை, 1500 வருஷங்களாக நபிகள் அதைத்தான் சொன்னார்கள். அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மதமாற்றம் என்பது இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு, இஸ்லாத்துக்கு அது தேவையற்ற ஒன்று. நீ நோட் பண்ணிக்கிட்டே இரு, காலம் இந்த உலகம் முடியும் தொட்டிக்கும். நான் கிராமமா இறங்கி போய் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குர்ஆனை கொடுத்துட்டு இருக்கேன். குர்ஆனை படி, அதை பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். யாரை பார்த்து இஸ்லாத்துக்கு நான் வரல. பல கடவுள் கொள்கையில் எனக்கு நிம்மதி கிடையாது, இறைவன் ஒருவன் என்பதில் எனக்கு நிம்மதி கிடைச்சிச்சு வந்தேன், அதை நீ படி, அவ்வளவுதான் சொல்றோம். அவன் படிச்சு விளங்கி ஒரு மனமாற்றம் கிடைச்சி இஸ்லாத்துக்கு வர்றான், அவ்வளவுதான். இதுல என்ன மதமாற்றம் இருக்கு? இஸ்லாம் உலகம் எங்கும் பரவி இதற்கு ஒரே காரணம், அவர்கள் எந்த ஜமாத்தையும் வச்சுக்கிறல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், முஸ்லிம் ஜமாத்துகளுக்கு, முஸ்லிம் அரசியல் கட்சிகளுக்கு, நீ என் கட்சி உங்க கட்சி என்று சுயநலத்துக்குள்ளே நீ போட்டி போட்டு வளர்ந்துட்டிக்கும். உன்னுடைய கட்சியை நீ வளர்த்துக்கலாம், கட்சிக்கு ஆளை பழத்தை சேர்த்துக்கலாம். எனக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு, அரசியல் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. நபிகள் பெருமானுடைய வாழ்க்கையை நீ புரட்டிப்பார். உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த அமைப்பும் வச்சுக்கிறல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எந்த ஒரு தனி கட்சியும் வச்சுக்கிறல, அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தனி ஜமாத்தும் வச்சுக்கிறல. அண்ணல் பெருமானார் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த அல்லாஹ்வுடைய இறை வேத, அந்த இறை செய்தி, அது குர்ஆனாக கையிலே இருந்தது. அதை எடுத்து மக்களுக்கு பறைசாட்டினார்கள். உமர் பின்னாலே நின்றார்கள், அபூபக்கர் வலதுபுறத்திலே நின்றார்கள். தினம் மக்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறதை போல் ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு இயக்கம், ஆளுக்கு ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்கன்னா அது இந்தியா, அங்கேயும் இஸ்லாம் வளர்ந்துருக்காது, இந்தியாவுக்கும் இஸ்லாம் வந்திருக்காது. அதைத்தான் மைக் ஆர்ட் எழுதுகிறான், உலக அறிஞன், உலக எழுத்தாளன்.
இந்த உலகத்திலே எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எந்த ஒரு மகானும் சாதிக்க முடியாததை இந்த முகமது சாதித்து காமித்தார். அவர் இடத்தில் இருந்த மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கை, சமத்துவம். ஜாதியை ஒழித்து சமத்துவத்தை நிலைநிறுத்தி படைத்த இறைவன் முன் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை இஸ்லாம் அன்றும் முழங்குது, இன்றும் முழங்கிக் கொண்டிருக்கு. இது உலகம் முடியும் வரை இந்த குரலை நாங்கள் முழங்குவோம். இந்த ஜாதி ஒரு அழிவு கேடு, அது அதைத்தான் ஆன்மீகம் என்று நபிகள் சொன்னார்கள். ஜாதி இருந்தால் அந்த நாடு உருப்படாது, அந்த மக்கள் உருப்பட மாட்டான். சாதி இருந்தால் சமுதாயம் உருப்படாது, அது சீரழிஞ்சு நாடும் சமுதாயமும் குட்டிச்சாரா போயிடும். அப்படிதான் இந்தியா போய்கிட்டு இருக்கு. நான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கேட்டேன், நீ என்னடா ஆளுன்னு. ஜப்பானில் போய் கேட்டேன், நீ என்ன ஆளுன்னு. ஜப்பானீஸ்ன்ட்டான். தமிழ்நாட்டில் இந்தியாவில் சிங்கப்பூரில் வந்து கேட்டேன், சிங்கப்பூர்னா. லண்டனில் வெள்ளைக்காரன்டான், பிரிட்டிஷ்காரன்டான். இந்தியாவில் கேட்டால் நான் தேவரன்றான், கல்லர் மறவரை அடிக்கிட்டே போகிறான். 7000 ஜாதிகளை கணக்கு வச்சுருக்கேன், அதுக்கு மேலேயும் இருக்குது. உருப்படுமா இந்த நாடு? ஆன்மீகவாதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நபிகள் கோடிட்டு காமித்தார்கள். ஜாதியை ஒழிப்பது ஆன்மீகம் என்று சொன்னார்கள். பள்ளு மட்டும்தான் வெள்ளையா தெரியும். அவரை இஸ்லாத்தில் இணைத்து பிலாலுக்கு கெட்டி தழுவி மிகப்பெரிய உயர்ந்த பாங்கு சொல்லும் பதவியை கொடுத்து இவன் என்னுடைய சகோதரன் என்று சொன்னார்கள். அது சமத்துவம், அது நபிகள் முழங்கிய ஆன்மீகம். அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் பெருமான் இன்னொன்றை சொன்னார்கள். துறவரத்தை பற்றி சொல்லுகிற போது, ஒரு ஆன்மீகவாதி எப்படி இருக்க வேண்டும்? தலையை மொட்டை போட்டு கழுத்தில் கொட்டையை மாட்டி காவியை உடுத்தி இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து பெண்களையே ஏறிட்டு பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு போதி மரத்தின் புளிய மரத்தில் அரச மரத்தின் கீழே உட்கார்ந்துக்கிட்டு புத்தா புத்தான்னு புலம்பிக்கிட்டு இருக்க சொன்னாரா? இது ஆன்மீகமா? அல் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்தான், விலங்குகளை படைத்தான், கடலிலே மீனை படைத்தான், தண்ணியை படைத்தான், பூமியை படைத்தான். எல்லாம் இறைவனுடைய படைப்புகள். படைத்து விட்டு படைத்த இறைவன் சும்மா விட்டு விடவில்லை. அந்த படைப்புகளுக்கு ஒரு கட்டளை இட்டான். அந்த படைப்புகளுடைய நோக்கம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த படைப்புகள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றி விட்டு அவன் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அவன் இறுதி பயணத்தை தொடர வேண்டும். அதுக்கு முன் இறைவனை காண வேண்டும். தனியா வாழ சொல்லலையே. நபிகள் பெருமானார் சொன்னார்கள், ஆன்மீகம் என்பதை ரத்தின சுருக்கமாக 2 வரியில் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு மேலேயும் சொல்லியிருக்கிறார்கள். ஆன்மீகம் என்பது இல்லறத்தினுடைய திருமணம், நிக்கா எவன் முடிக்கிறானோ அவன் ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகம் என்பது இல்லறத்தினுடைய முதல் படி என்று சொன்னார்கள். என்னை போல் வாழுங்கள். நான் வியாபாரம் செஞ்சேன், தூதராக நின்று சத்தியத்தை எடுத்து பறைசாட்டினேன். உலகம் மக்களெல்லாம் ஒரே இனம், ஒரே குலம், ஒருவனுக்கே அடிபணிய வேண்டும் என்ற பிரச்சாரத்தை ஆன்மீகவாதியாக நின்று முழங்கினேன். ஆனால் துறவர் தனித்து நின்று வாழச் சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. எந்த இடத்திலையும் தனித்து வாழக்கூடிய மத துறவிகளுடைய வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? துறவின்னு சொல்லி இன்னைக்கு RSS சங் பரிவார் சாமியார்கள், ஒரு பொம்பளை சாமியார் சமீபத்தில் பேசுறா டிவியில, 2 மாசத்துக்கு முன்ன. இன்னைக்கும் சன் டிவியில் தந்தி டிவி. ஏன்னா இப்போ 1000 டிவி உள்ள வந்துட்டான். ரொம்ப யாபமா பேச வேண்டியிருக்கு. ஏன் நானா சொன்னேன்னு என் மேல கேஸ் போடுவான். தந்தி டிவியில் அந்த பொம்பளை சாமியாருங்க ருத்ராட்ச கொட்டையை கழுத்துலதே மாட்டியிருக்கான். ஆவேசமா பேசுறான். அரே நான் ஒரு சாமியார், அந்த பொம்பளை பேசுறான். நபிகள் சொன்னார்கள், ஆன்மீகம் என்பது இல்லறத்தினுடைய முதல் படி. அழகா சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டாங்க. இவ சொல்றா, அரே உஸ்மான் கான், ஷாருக் கான்,
सलमान खान, अमीर खान, पूरा काटो मारो साला को, ये देश हमारा है. उंगा अप्पम नाडा इदु ஏண்டா என் அப்பனும் என் பாட்டனும் போர்க்கொடி ஏந்தி கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் செத்துலடா சுதந்திரம் வாங்கினா. அமரா தேசனா இப்போ ஒன்னே தான் வெட்டணும், எல்லாரையும் வெட்டுன்றா. ஆர்எஸ்எஸ் தவிர எல்லா ஜாதிக்காரனையும் வெட்டு. இதுக்கு பேரு ஆன்மீகமான நான் கேட்கிறேன். இதை கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது பார்க்கும். ஏன் பார்க்கும்? நான் முதல்லயே சொல்லிட்டேன், இந்த மேடையில் பேசுறது அது என்னுடைய சொந்த கருத்துன்னு. பார்க்கும். இந்தியாவுடைய பிரதமர் மோடியா, அது இந்தியா மக்களுக்கு அவன் தலைவன் கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கு அவன் தலைவன். அதனால அந்த பொம்பளை பேசுறான். இன்னொன்னும் பேசுறா. அவ நான் எதை சொல்றேனோ அதை செய்யுங்க. அவ சொன்ன மறுநாளே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கன்னியஸ்ரீ கிறிஸ்துவ பெண்ணை கற்பழிக்கிறான். 70 வயசு அவளுக்கு. எத்தனை வயசு? அவ இன்னைக்கு பேசினா டிவியில, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ், இந்துஸ்தான், இதை தவிர நீ எல்லாரையும் வெட்டுறான்னு இன்னைக்கு பேசினா டிவியில. அது இன்னைக்கு 2 மாசமா வாதம் நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்துவர்கள்லாம் சொல்றாங்க இது பெரிய கொடுமை இல்லையான்னு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவியில போட்டு. சொன்ன மறுநாளே ஒரு 70 வயசு பொண்ணை அவ கற்பழிக்கிறான். பீகாரா என்னன்னு சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேன்றது அடுத்த சம்பவம். அவ சொன்னதுக்கு பிறகு, அந்த துறவி பேசுனதுக்கு பிறகு, இப்ப 70 வயசு கன்னியஸ்ரீயை கற்பழிச்சிட்டான். ஒரு ஜர்ஜி கட்டி முடிச்சுட்டான். அங்க இயேசு சிலையை கொண்டு உள்ள வச்சான். ஆர்எஸ்எஸ்காரன் உள்ள போந்து இயேசு சிலையை தூக்கி ரோட்ல போட்டு அனுமான் சிலையை வச்சுட்டான். இது ஆன்மீகமா? இது ஆன்மீக நாடா? இது ஆன்மீகவாதிகள் எப்படி இருக்கணும்? நபிகள் சொன்னார்கள், ஆன்மீகம் என்பது ஒருவனுடைய மனசை எந்த அளவுக்கு நோகடித்து பேசி என்னுடைய பேச்சால் ஒருவன் நொந்து நூலா போகிறான் என்று சொன்னால் அது கொலை செய்ததை விட கொடுமை என்று சொன்னார்கள். அப்ப முஸ்லீம்லாம் கொலை செய்கிறானேன்னு இந்துக்கள் கேட்கலாம். எந்த முஸ்லீம் கொலை செஞ்சான்? இன்னைக்கு அந்த வாதம் தான் இம்பீரியல் ஹோட்டல்ல நடந்துகிட்டு இருக்கு. என்னை நேற்றே வந்து அழைச்சாங்க, வர முடியாது, தலைவர் 1 மாசத்துக்கு முன்னே என்னை அழைச்சிருக்கிறாருன்னு. இன்னைக்கு இம்பீரியல்ல நடக்கிற அந்த சம்பவம் அது காஷ்மீர்ல இருந்து தென்காசி வரை எல்லா குண்டையும் ஆர்எஸ்எஸ்காரன் தான் வச்சான். அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் அப்ப பணியாற்றினவர் அது ஆணிவேர் அக்குவேரா எழுதி அந்த புக்கு இன்னைக்கு வெளியீட்டு விழாவா வந்திருக்கு. நாடுனா எப்படி இருக்கணுங்க? எல்லா மதத்துக்காரனையும் அடக்கணும். இந்த பொம்பளை இப்படி பேசுனதுனால தானங்க அவன் அந்த கன்னியஸ்ரீயை கற்பழிக்கிறான். இயேசு சிலையை தூக்கி போட்டுட்டு அனுமான் சிலையை உள்ள வைக்கிறான். எந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தில் நாங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கோம்? இஸ்லாம் சாந்தியை போதிக்கிற மார்க்கம், அமைதியை போதிக்கிற மார்க்கம். நபிகள் பெருமானா சொன்னார்கள், பொறுமை என்பது கடலிலும் பெரிது நாம் சொல்லுவான், ஆனால் பொறுமை இஸ்லாத்தில் தான் இருக்கு. பொறுமையை பற்றி நபிகள் சொன்னார்கள், எவன் பொறுமையாக இருக்கிறானோ அவன் ஆன்மீகவாதி, அவன் இறைவனை காண்பான் என்று சொன்னார்கள். நான் பொறுமைனா விலை என்னடான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இஸ்லாத்தில் வந்துதான் நான் பொறுமையை பற்றி விளங்கிக்கிட்டேன். இன்னொன்னை சொல்றார்கள், இந்த முகமது என்னோட நிறைய பேர் கேட்கிறாங்க, 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஏன் பண்ணனா என்ன தப்பு? நான் கூட இஸ்லாத்துக்கு வரும்போது எனக்கு 49 வயசு, ஆள் ரொம்ப அழகா இருந்தேன், வெள்ளையா இருந்தேன், இப்போ ஒரு மாதிரியா போயிட்டேன், மாப்பிள்ளை மாதிரி இருந்தேன். அப்படி ரோட்டில் போகும்போது மாஸ்டர் குட் மார்னிங் என்றுவான், எல்லாரும் என்னைய பார்த்தா பயப்படுவான் கிட்ட வர்றதுக்கு. ஒரு கம்பீரமான தோற்றம். நான் வரும்போது ஒரு பெரிய ஆசையோடு வந்தேன் இஸ்லாத்துக்குள்ள. போயிட்டு இந்தியாவில் ஒரு பொண்ணை கட்டணும், பாகிஸ்தானில் ரொம்ப அழகான பொண்ணை கட்டணும், எவ்வளவு வெள்ளையா இருக்க கூடாது அவ்வளவு வெள்ளையான ஒரு பொண்ணை கட்டணும். ஏன்னா நபிகள் 4க்கு அனுமதி அளிச்சிருக்கிறார்கள். நேர சவுதிக்கு போகணும்,
கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு உலக வாழ்வைக்கு அனுபவிக்கணும். ஏன் அங்கே அனுபவிச்செல்லாம் பத்தாதா? இங்கேயும் வந்து நாசப்படுத்தணுமா? அங்கே தான் நாரி போச்சு வாழ்க்கை. இங்கே வந்தேன், ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க எனக்கு, ஒரு விதவி பொண்ணை. அப்பா 2 மாதத்துலேயே வந்து நூலாக போயிட்டேன். போதுண்டா சாமி, இன்னொரு கல்யாணமே வேணாம். கத்திரிக்காய் வாங்கினா புடலங்காய் வாங்க முடியலை. புடலங்காய் வாங்கிட்டு வந்தால் புள்ள பாலுக்கு அழுவுது. பாலுக்கு தான் அழுவுதுன்னா மனைவி இடுப்பை உடைச்சிக்கிறா. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு. நொந்து நூலாக போயிட்டேன் 6 மாதத்துலேயே. நான் நினைச்சேன் புத்தர் இதனால தான் விட்டுட்டு ஓடிட்டார் போல இருக்கு, மகனையும் பொண்டாட்டியும் விட்டுவிட்டு. குடும்பம் ஒரு தொல்லைன்னு தான் அந்த ஆள் போனார். ஆன்மீகவாதிகள் நல்லவர்கள், ஆனால் அவன் ஆன்மீகத்துக்குள்ள போகும்னு எதையாவது ஒன்று பிடிக்கணும் தேடணும்னு நினைச்சுக்கிட்டு அலைகிறான். அதை பிடிக்கணும் அதை பிடிக்கணும், கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான், கற்பழிக்கிறான், எப்படியும் பணத்தை சம்பாதிக்கிறோம். கடைசியில் வாழ்க்கை நொந்து நூலா போய் எதையுமே சாதிக்க முடியாமல் துறவியா போறான். பணம் கோடி கோடியா இருக்கும், மாட மாளிகையில் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு நிம்மதி இல்லை. நிம்மதியை தேடி அலைகிறான். அவன் எல்லாம் இருக்கு, காலில் தங்க செருப்பு போட்டிருப்பான். அவன் துறவியா போறான். புத்தர் அப்படித்தான் போனார். மாட மாளிகை கோடகோபுரத்தில் வாழ்ந்தார். வைர வைடூரியர்கள் அவருக்கு சொல்ல வேண்டியதில் பெரிய ராசகுமாரன், இந்தியாவுடைய மன்னருடைய பிள்ளை அவர். இன்னைக்கு கூட ராச துறவிகள்னு தான் அவர் எழுதுறான். புத்தர் அப்படித்தான் போனார், எல்லாத்தையும் வெறுத்துட்டு. ஆனால் போனார் ஆன்மீகத்துக்குள்ள. அங்க ஆன்மீகம் கிடைச்சிச்சு அவருக்கு? கிடைக்கலையே. நான் ஒருத்தனை கேட்டேன் இந்தியாவில் வந்து, ஏண்டா என்ன ஒருத்தன் கேள்வி கேட்டான். பூந்தமல்லியில் பேசினேன், 2 மணி நேரம் பேசினேன், மகான் மனிதனான் என்ற சப்ஜெக்டில். அது விட்டா 3 மணி நேரமும் பேசுவேன். அதில் பேசும்போது ஒருத்தன் கேட்டான், என்னையே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேளுப்பா, மைக்க கொடுப்பா அவர்கிட்ட. 2 மணி நேரம் பேசியிருக்கிறீங்க. ஆன்மீகவாதியாக இருக்கும்போது, ஒரு துறவியாக, ஒரு புத்த பிச்சுவாக இருக்கும்போது, நீங்கள் புத்த பிச்சுவாக இருக்கவில்லை, ஒழுக்கமுள்ளவராக இருக்கவில்லை, நல்லவராக இருக்கவில்லை. ஏண்டா நான் சொன்னேன் அவன்கிட்ட நல்லவர்னு? நான் நல்லவன்னா மனுஷனா இருந்திருக்கிறேன்டா. ஒரு துறவி போய் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? உலகம் என் காலடியில் இருக்கு. 2 பாக்கெட் வச்சிருக்கிறேன். இது இஸ்லாமிய சிப்பா, இதில் பாக்கெட்டே இல்லை. ஒரு பாக்கெட்டில் ஜனாதிபதி இருக்கான், ஒரு பாக்கெட்டில் பிரதமர் இருக்கிறான். பணம் கொட்டுது. நான் யாருக்கு பயப்படணும்? உலக வாழ்வை அனுபவிக்க வேண்டிதான். தினம் கல்யாணம் தாண்டா எங்களுக்கு அங்கே. இதைத்தான் அவர் சொன்னார். எனக்கு இஸ்லாம் அறிமுகமாகி இஸ்லாம் என் மனதை தொட்டு நான் மகான்னு பட்டம் வாங்கின பிற்பாடு, பட்டம் வாங்கும் வரை 21 வயசு வரை ஒரு துறவி எப்படி இருக்கணுமோ, இஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கோ, இஸ்லாம் விளங்கலினால் கூட இப்போ இஸ்லாத்தை பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அந்த ட்ரெயின் கரெக்டாக தண்டாவாளையத்தில், துறவரம் என்னும் ட்ரெயின் அந்த தண்டாவாளையத்திலிருந்து கீழே இறங்காமல் கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு 21 வயசு வரை. தண்ணி குடிக்கல, சரியாக சாப்பிடல. எப்படியும் பகவான் கடவுளை பார்த்துடணும், பிடிச்சிடணும் கடவுளை இந்த உலகத்தில் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அலைஞ்சேன். இஸ்லாம் என் மனதை தொட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா பண்ணுச்சு. இல்லை, 3,37,377 கடவுள்கள் இந்து மதத்தில் இருக்கு. அதுக்கு மேலேயும் வச்சு நான் பூசை போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கடவுளெல்லாம் நம்மளுடைய இதுக்கு நிம்மதி தராது. நேரே திபேத்துக்கு போனேன். திபேத்தில் என்னுடைய குரு இருந்தார், மகா யுவான் சுவா. நான் நினைச்சேன், நான் நல்ல உலகமே அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. யுவான் சுவா பெரிய ஒரு மகான். அவர் எந்த பாவமும் எந்த பொண்ணையும் ஏறிட்டு பார்க்காதவர் யுவான் சுவா. அந்த மகான் யுவான் சுவாவை போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு நல்லாசி வாங்கிக்கிட்டு களிமாவை சொல்லணும் அப்படின்னு திபேத்துக்கு போனேன். திபேத்துக்கு போனேன், நல்ல நேரம். அவர் காலையில் போனேன் 9 மணிக்கு. அவர் சொன்னார், ஆனந்தா நான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கேன். ஏன்னு கேட்டேன். 11:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு. நான் திபேத்திலேருந்து சிங்கப்பூர் போய் லண்டன் போக போகிறேன்னாரு. சுவாமி என்கிட்ட 10 நிமிஷம் பேசுங்க. சரி சொல்லுனார். வாங்க ஏசி ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போய் ரகசியமாக சொன்னேன். என் ரகசியம்லாம் அவருக்கு தெரியும், அவர் ரகசியம்லாம் எனக்கு தெரியும். என்னை பற்றி வெளியே சொன்னால் நான் அவுத்து விட்டேன்னா நாரி போயிடும். அவர் காவிலே இருக்க முடியாது. அதனால அவர்கிட்ட சொன்னேன், சுவாமிஜி நான்
இஸ்லாமிய நூலை 5 வருஷமாக நான் குரானை புரட்டிக்கிட்டு இருக்கேன், இஸ்லாத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அட பாவி, அவர் சொன்னார், உன் மேலே நான் எவ்வளோதான் அன்பு மரியாதை வச்சுருக்கேன். நான் லண்டன் போகிறேன், கொஞ்சம் பொறுமையாயிரும், நான் வந்து முடிவெடுப்போம். நான் போகிறதுக்குள்ள நீ அப்படி முடிவு, முட்டாள்தனமான முடிவை எடுக்காத. ஏன் சுவாமின்னு கேட்டேன். உன்னை விட எனக்கு இஸ்லாம் தெரியும். இஸ்லாமிய சரியத்து சட்டம்னு அந்த முகமது சொல்லியிருக்கிறாரு. அந்த சட்டம் என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது சுவாமினே, போய்தான் தெரிஞ்சுக்கிறணும். நீ களிமா என்ற அந்த சொல்லை நீ ஏற்றுக்கொண்டாயானால் அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு பொண்ணை, அவ கருப்போ சிவப்போ, ஒன்றை கட்டி வச்சிருவான். நீ அவளோட தான் வாழணும். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு தினம் கல்யாணம்டா, இரவெல்லாம் 6 கால பூசை தான். அந்த மகான் சொன்னான், அட பாவி, உன்னை நான் எவ்வளவோ உயர்ந்தவனா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை விட நீ ரொம்ப மோசமான இருப்பான் போல இருக்க. இது உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்றேன். அப்படியே சொன்னார். இதுதான் ஆன்மீகம். இந்தியாவுக்கு வந்தேன். அந்த பிறப்பு போயிட்டான், லண்டன் போயிட்டான். நான் 5 நாள் பிறப்பு இந்தியா வந்துட்டேன். இந்தியா வந்து நான் களிமா சொல்றதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். அப்போ நான் சென்னையில் வந்துட்டு டைம் பார்த்ததுனால ரொம்ப ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன். இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான ஆளை சந்தித்தேன். மிகப்பெரிய மகான் அவர் இந்தியாவில். இப்போ ஒரு ஜெயிலில் இருந்து செத்து போயிட்டான். பெரிய துறவி. அவன் பேரை சொன்னாலே இந்தியா ஆடும். அவன் என்னை வந்து பார்த்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏண்டா இந்தியாவில் பேப்பரை திறந்தா தினம் ஒரு சாமியார் ஆன்மீகவாதி மாட்டிக்கிட்டே இருக்கிறானே, அவளை ஏன் பார்த்தா இவளை ஏன் பார்த்தான்னு, அது என்ன காரணம்னு கேட்டேன். சுவாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவன்லாம் போலி சாமியார். அப்போ மாட்டாதவங்களாம் நல்ல சாமியாரோடான்னு கேட்டேன். அதுக்குள்ளேயே போகாமல் நேரம் இல்லாத காரணத்தினால் எனக்கு பின்னாலே நல்ல பேச்சாளர்கள், சிறந்த பேச்சாளர்களெல்லாம் இருக்கிறார்கள். களிமாவை சொல்றதுக்கு ஏற்பாடாயிருச்சு. ஒரு சாதாரண ஒரு கட்சி வச்சிருந்தான், 10 பேரை கையில் வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு 10,000 பேர் இருக்கான் அவன் கையில். பார்க்கறதுக்கு முடியல. அது வேற விஷயம், அதுக்குள்ள போக வேண்டாம், அது அரசியல். அவன்கிட்ட போய் சொன்னேன், என்னப்பா, என்ன குருஜி, இவர் குருஜி தெரியுமா, அவர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறார். என்ன ஒரு விஷயமா எங்களை பார்க்க வந்தீங்க? நேற்று தானே ஆசிரமத்தில் இருந்து நான் உங்களை பார்த்துட்டு வந்து பார்த்தாரு. ஆமாம்மா, நேற்று நிலைமை வேற, இன்னைக்கு நிலைமை வேற. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது நடக்கும். அப்போவே சொன்னேன், எனக்கு இஸ்லாம் விளங்கிருச்சு. களிமா தான் சொல்லலை, களிமா சொல்லணும்னு சொன்னேன். களிமா சொல்லணுமா? எவ்வளோ பெரிய மகான் நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம சாஸ்திர சம்பிரதாய சடங்கு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கொடிக்கால் மாமா வந்து மதுரையில் இருக்கிறார், அடியா சென்னையில் இல்லை. இப்படி பல விஐபியிலலாம் கூப்பிட்டு போஸ்டரில் போட்டு ஒரு பெரிய போஸ்டர் போடணும். புத்தபீஜ சுவாமி ஆனந்தா பண்டிட் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள்னு ஒரு பெரிய பேர் போட்டால் எங்களுக்கு, எங்கள் கட்சிக்கு ஒரு பேர் கிடைக்கும். 1 வாரம் டைம் கொடுங்கனார். நான் பார்த்தேன், சரிப்பா டைம் கொடுத்துறேன், 1 மாதம் கூட எடுத்துக்கோ, நீ கூப்பிடும்போது நான் வரேன். ஆனால் நான் ஆசிரமத்துக்கு போயிடுவேன், ஆசிரமத்தில் தான் இருக்கேன், எனக்கு ஏது வீடு வாசல். நான் புத்தக வீடுக்கு போயிட்டு நைட்டு மவுத்தா போயிட்டேன்னு வச்சுக்க. நான் மவுத்தா போயிட்டா அல்லாஹ் என்னை கேட்பான், நீ இந்த காவியோட வந்திருக்கா, நரகத்துக்கு போனியா? அல்லாஹ் என்னையை தண்டிக்காதே, அதோ அவனை தண்டி. அந்த இஸ்லாமிய மாணவர் இயக்கம் வச்சிருக்கானே அந்த தலைவனை தண்டி. நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன் சொன்னான் 1 வாரம் ஆகும்னு. அவன் தான் காரணம், இல்லாட்டா நேற்றைய நான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். வேணாம் குருஜி, இப்போவே சொல்லிடணும், இப்போ சொல்ல முடியாது, நைட்டு 9 ஆகி போச்சு, நாளை காலையில் களிமா சொல்லுவோம்னு சொன்னேன். களிமா சொல்லுவதற்கு முன்னால் என்னுடைய நிலைமைகள், பல மகான்களை பற்றி நான் இங்கே போட்டு கிளிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நக்கீரன் கோபால் நான் சொல்கிறத விட போட்டு கிழிச்சிட்டார், உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டார். களிமா சொல்லுவதற்கு முன்னால் என்கிட்ட பணம் இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு, கோடி கோடியாக தங்கம் பொருள் இருந்துச்சு, உலகம் என் காலடியில் இருந்துச்சு, ஜனாதிபதியும் பிரதமர் என் பாக்கெட்டில் இருந்தான். ஆனால் நிம்மதி இல்லை எனக்கு. இந்த நிம்மதி இஸ்லாத்தை ஏற்று களிமாவை ஏற்றுக்கொண்ட பிறகு தொழுகையில் தான் எனக்கு நிம்மதி கிடைச்சிச்சு. தொழுகிற போது இருக்கே நிம்மதி. நம்மால் ரொம்ப பேருக்கு தப்பா சொல்லாதீங்க, உங்களை நான் மதிக்கிறேன். நம்மால் ரொம்ப பேருக்கு இங்கே வந்திருக்க உங்களை சொல்லலை, சண்டைக்கு வராதிங்க. நம்மால் தக்பீர் கட்டின பிற்பாடு தான் அவனுக்கு அதெல்லாம் வரும். கடையை மூடணுமா, மனைவிட்டு 50 ரூபா அதிகமாக கொடுத்துட்டோமா,
இந்த தொழுகையில் தான் எனக்கு நிம்மதி கிடைச்சிச்சு. நிம்மதியை தேடி நான் திபேத்து போய் அந்த 10,000 அடி மலையில ஏறினேன். அங்க போனா நிம்மதி கிடைக்கல. காடுகையில வலி வந்துருச்சு, மூலவியாதி வந்துருச்சு, என்ன ரொம்ப தம் கட்டி ஏறணும். புத்தரை மையமாக வைத்து திபேத்தில் பல கடவுள்களை கும்பிட்டேன், நிம்மதி கிடைக்கல. இந்த தொழுகையில தாங்க எனக்கு நிம்மதி கிடைச்சிச்சு. அதாவது இறைவனிட கொடுத்தா நீ வாழ்க, கொடுக்கலைன்னா நாசமா போறதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. இறைவன் யாருக்கு என்ன வழங்கணுமோ அதை அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த உலக வாழ்க்கை ரொம்ப அற்பம். அதுக்கு தொட்டிக்கும் இந்த சத்தியத்தை எடுத்து பறைசாட்டுவது மூலமாகத்தான், தொழுகையின் மூலமாகத்தான், களிமாவை ஏற்றுக்கொள்கின்ற மூலமாகத்தான் இறைவனை காண முடியும். வேறு எந்த விதத்திலும் இறைவனை காண முடியாது. ஆகவே இன்றைக்கு உலகம் அமைதியா இல்லை. ஏன்னா ஆன்மீகம் என்ற பேரில் சாமியார், அவன் சுவாமிஜி, அவன் தன்னிட்ட வர்ற பக்தர்களை, அழகான பெண்களை, பிரேமானந்தர் சொன்னது மாதிரி 167 பெண்ணை கற்பழிச்சேன்னு சொன்னான். கற்பழிக்கிறான். பணம் இருக்கிறவன் நாட்டை நாசப்படுறான், கற்பழிக்கிறான். நீதிபதியாக நீதி வழங்கக்கூடிய அந்த பொண்ணு நீதிபதியிட்ட போய் நீதி கேட்கிறாள், அவன் உள்ளவானு கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறான். இதுதான் ஆன்மீகம். இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாத்தில் மட்டும்தாங்க இன்றைக்கு இந்த உலகம், இந்த நாடு அமைதியாக இல்லை. உலகம் முழுவதும் அமைதியாக இல்லை. அது எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கு. தனி ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒருவன் தனியா போனான்னா, ஒரு 16 வயசு பையன் நேற்று டிவியில் போடுறான், 16 வயசு பையன் தனியா போய்கிட்டு இருந்தான், லைட்டு வெளிச்சம் இல்லை, அவன் தலையை வெட்டிட்டான், பாக்கெட்ல இருந்தது 15 ரூபாய். என்ன உயிர் பாதுகாப்பு இருக்கு? சட்டம் சரியா இல்லை. அதான் அந்த பொம்பளை சொல்லிட்டாலே டிவியில, அந்த கானூன் ஹிந்தியில சொன்னா கண்ணில்லாத நீதிரா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாவ. அமைதி வேணும் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு அமைதி வேணும், இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி இஸ்லாம் சொல்லுகிற அல் குர்ஆன் என்ன பறைசாட்டுதோ அதுதான். இஸ்லாத்துக்குள்ள வந்த பிற்பாடு தான் எங்களுக்கு நிம்மதி. இஸ்லாம் தான் நிம்மதியை தரும், உலகத்துக்கு அமைதியை தரும். இஸ்லாமிய பிரச்சாரம் தான் நாட்டுக்கு அமைதியை தரும், நாட்டு மக்களுக்கு அமைதியை தரும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால் இங்கே வருகை வந்திருக்கின்ற உளவுத்துறை, 2 நாளாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கின்ற தமிழ்நாடு உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை, உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எவன் ஒருவன் பொய்யான தகவலை கொடுக்கிறானோ, பொய் சொல்றானோ, அவனை அல்லாஹ் நரகத்தில் போடுவான் என்று சொல்கிறான். அந்த அளவுக்கு நீங்கள் போகாமல் இங்கே என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை சொல்லுங்கள். இஸ்லாம் என்பது மதமாற்றம் என்று சொல்லாதீர்கள், மனமாற்றம் என்று தகவல் கொடுங்கள். நீங்களும் குர்ஆனை படிங்கள், மனமாற்றம் பெறுங்கள். நாங்கள் பெற்ற பேரின்பத்தை நீங்களும் பெற்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வை காண வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு, தம்பி செங்கிஸ்கான் இந்த முயற்சிக்கு நாமெல்லாம் பின்னாலே என்று ஒத்துழைத்து இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சத்தியம் குர்ஆன் என்ன இருக்கோ அதை அப்படியே சேர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹித் தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நன்றி முஹிபுல்லா சாச்சா அவர்களே. தன்னுடைய துறவரத்தை துறக்க வைத்த இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்த உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அடுத்ததாக இஸ்லாம் கூறும் ஒழுக்க நெறிகள் என்கின்ற தலைப்பில் சகோதரர் பாலை எஸ் ரஃபீக் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார். மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தௌஹீத் பிரச்சார பேரவை ஆகியவற்றின் நிறுவனர், தாவா சிந்தனை கொண்ட தமிழக இயக்கங்களிலே மிக முக்கியமான ஒரு தலைவர். இதேபோன்று எங்களுக்கு 2 மாநாடுகள், அமைதியை நோக்கி என்கின்ற 2 மாநாடுகள் நடத்தி எங்களை எல்லாம் இது போன்ற மாநாடுகள் நடத்த ஒரு தூண்டுகோலாக
இருந்த சகோதரர். அவர் இன்றைக்கு இஸ்லாம் கூறும் ஒழுக்க நெறிகள் என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகம் ஒழுக்கமற்ற நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கின்ற அத்துணை ஊடகங்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் ஒழுக்கமின்மையைத்தான் உயர்ந்த நாகரீகமாக இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு செய்தியினை குறிப்பிட விரும்புகின்றேன். 16,000 பாலியல் காட்சிகளை பார்த்துதான் நம்முடைய குழந்தைகள் பருவ வயதை அடைகின்றன. 1-2 இல்லை, 16,000 பாலியல் காட்சிகள், 23,000 வன்முறை காட்சிகளை பார்த்துதான் இந்த சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்போ? குழந்தையிலிருந்து பருவ வயதை அடைவதற்குள்ளாக இவ்வளவு காட்சிகளையும் அந்த பிஞ்சு உள்ளங்களிலே நஞ்சு போன்று கலக்க செய்கின்ற வேலையைத்தான் இன்றைக்கு ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இதை குடும்பத்தோடு வேற உட்காந்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு தான் விளங்கும், நம்ம அத்தாவுக்கு தெரியாது அப்படின்ட்டு சிலர், இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு விளங்காது, நம்மளுக்கு மட்டும்தான் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு இன்ற ஆபாச காட்சிகளை உட்கார்ந்து அரைகுறை ஆடைகளை அணிந்து உட்கார்ந்து பார்க்கின்ற காட்சிகளை வெறும் சினிமாவில் மட்டும் இல்லை, விளம்பரங்களில், விளையாட்டுகளில் என அங்கெங்கினாதபடி எங்கெங்கும் இன்றைக்கு ஆபாசம் கிளை பரப்பி நிற்கிறது. அதைத்தான் இந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பாலியல் வக்கிரங்கள் இந்த நாட்டிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 16,000 பாதிய காட்சிகளையும் 23,000 வன்முறை காட்சிகளையும் பார்த்து உருவான ஒரு சமுதாயத்திலே இருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? விதை ஒன்று போட்டா சொரை ஒன்றா முளைக்கும். நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும். அப்ப இன்றைக்கு அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. விளையாட்டை கூட பார்க்க முடியல. ஒரு காலத்துல விளையாட்டு என்று சொன்னால் அது வெறும் விளையாட்டாக இருந்தது. இன்றைக்கு அது கவர்ச்சி அதற்குள்ளே புகுத்தப்படுகின்றது. டென்னிஸ் ஆடுகின்ற ஆண் 1950களிலே இருந்து அதே ஆடையைத்தான் அணிகின்றான். ஆனால் பெண்ணுடைய ஆடை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி எகிரி அடித்தால் உள்ளாடை தெரிகின்றதுதான் இன்றைய நாகரீகமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. செய்தி சேனல் திறக்க முடியல. சகோதரர் முஹிப்புல்லா மாதிரி மாட்டினவனெல்லாம் சாமியாரு, மாட்டினவனெல்லாம் போலி சாமியாரு, மாட்டாதவரெல்லாம் நல்ல சாமியாருங்கிறது மாதிரி செய்தி சேனலை திறந்தோம்னா அதுல நித்யானந்தா சாமின்னு ஒருத்தரை பத்தி அவர் ஒரு கதவை திற காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதி வைத்தார். நம்மால் கதவை திறந்து வச்ச உடனே கேமராவை எடுத்துக்கிட்டு உள்ளக்க போயிட்டான். அதை கொண்டு வந்து செய்தி சேனல்ல போடுறான். விளம்பரம், ஒரே ஒரு பாடி ஸ்ப்ரே அடிச்சா பக்கத்து வீட்டில் இருக்கிற அடுத்தவன் பொண்டாட்டிலாம் கதவை உடைச்சுக்கிட்டு ஓடி வந்துருவாங்க அப்படிங்கிற லெவல்ல பாலியல் வக்கிரம் மூட்டப்படுகின்றது. பல்வேறு வகைகளிலே பத்திரிகையை திறந்தால் ஆபாசம், இன்னும் பல்வேறு வகைகளே ஊடகங்களை திறந்தால் ஆபாசம், பள்ளி கல்வியிலே ஆபாசம் என்றெல்லாம் மூட்டப்படுகின்ற ஒரு நிலையிலே இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அது இஸ்லாம் மட்டும்தான் முடியும். பெண்களுக்கு மட்டும் திரையணிந்திருப்பதாக பலர் குற்றம் சாட்டுவார்கள். இஸ்லாம் ஆண்களின் கண்களுக்கும் திரையணிய சொல்கின்றது. தவறான பார்வை கண்கள் செய்யும் விபச்சாரம், தவறான பேச்சு நாவு செய்யும் விபச்சாரம் என்று விபச்சாரத்தின் எல்லைகளை தடுக்கின்றது இஸ்லாம். அப்படி ஒரு மோசமான காலகட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் ஓடி வந்தார் இன்னைக்கு காலையில, நீங்க மாநாட்டு வேலையா ரொம்ப பிஸியா இருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், கடந்த முறை ஓடி போய் பிடிச்சிக்கிட்டு வந்தோமே என் பொண்ணு, அது மறுபடியும் இன்னைக்கு காலையில எஸ்கேப் ஆக பார்த்துச்சு. நான் பிடிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறேன். போன தடவை நீங்க தான் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணீங்க, நீங்க இந்த தடவை எப்படியாவது கொண்டு போய் ஒரு மதரசாவில் சேர்த்து என் பிள்ளை எப்படியாவது பாதுகாக்கணும். பயானுக்கு கூப்பிடுங்க, பயானுக்கு கூப்பிட்டு பல தடவை தினம் SMS அனுப்புறோம், போஸ்டர் அனுப்புறோம், இமெயில் அனுப்புறோம், அது அனுப்புறோம், இது அனுப்புறோம், நேர போய் கூப்பிடுறோம்.
ஒழுக்க கல்வியை உங்களுடைய குழந்தைகளுக்கு போதியுங்கள் என்று சொல்லி அப்போதெல்லாம் ஏன் என்று கேட்காதவர்கள் ஒரு பையனோட ஓடி போனோன்னு பையனோட ஓடி போக பார்க்குது, நீங்க பயான் பண்ணி பையனையும் பயானையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. உடனே கூட்டிட்டு வந்து நம்ம என்ன செஞ்சிடணுமா, அந்த பிள்ளைகளை எல்லாம் திருத்தி 16 வயசு வரைக்கும் நீங்க என்னத்தை ஊட்டுறீங்க அதுதானே வரும். அப்ப இதுல இருந்து காக்கிறதுக்கு இந்த உலகத்துல வழியே இல்லாத போது இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்தை ஒழுக்க ரீதியாக உருவாக்க முடியும் என்கின்ற உன்னதமான மார்க்கத்திலே இருந்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கிறது. அப்ப என்ன செய்யும், ஒழுக்கம், இஸ்லாம் கூறும் ஒழுக்க நெறிகள் என்கின்ற தலைப்பு இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல மாற்று மத சமுதாயத்திற்கும் மிக அவசியமாக இருக்கிறது. அந்த தலைப்பில சகோதரர் பாளை ரஃபீக் அவர்கள் இங்கே உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்.